இப்ப நம்ம பெரிய காஞ்சிபுரத்துலதான் இருக்கோம். திருப்பாடகம்ங்கிற திவ்ய தேசம். இந்த திருப்பாடகத்துல பெருமாளுக்கு பாண்டவ தூதர், பெருமாள் பாண்டவாளுக்காக தூது நடந்தார். உங்களுக்கு தெரியும், 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். முடிச்ச உடனே ராஜ்யத்தை யுதிஷ்டிரன் கிட்ட வாஸ்தவமா கொடுத்திருக்கணும், கொடுக்கல. என்ன சொல்லிட்டான்னா, அந்த 13வது வருஷம் கடைசி நாள்ல நான் உங்களை பார்த்துட்டேன்னா துரியோதனன். பீஷ்மர் சொன்னார், நீ பார்க்கல, நான் பக்கத்திலேயே இருந்தேன், பஞ்சாங்கப்படி நீ பார்க்கல துரியோதனா. துரியோதனன் ஒத்துப்பானா? அவன் ஜெயிச்சா அந்த யந்திரம் ஒரு தப்பும் பண்ணல, அவன் ஜெயிக்கலேன்னு அந்த யந்திரத்து மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவன். அதனால அவனும் சொல்லிட்டான், இல்ல இல்ல இந்த நாளே முடியல, நாங்கெல்லாம் பார்க்கவே இல்லை, நீ மறுபடியும் 12 வருஷம் போனோம்னுட்டான். போனோம்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு கோபம் வந்தது. அவர் சொன்னார், யுத்தம் வேண்டாம், எப்படியாவது ஒருத்தனை தூது அனுப்பு அப்படின்னார். ஒரு பிராமணன் பாவம் போயிருக்கார், பலார் பலார்னு 2 அறை கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த பிராமணன் அழுதுண்டே வந்துட்டார். அடுத்தது பெருமாள் சொன்னார், துரியோதனன் சகுனியோட எல்லாம் பேசணும்னா சாதாரணப்பட்டவன் போக முடியாது, they can manipulate you anyway. நான் உங்களுக்காக தூது நடக்கிறேன்னு பெருமாள் ஓலையை தன் கழுத்தில் சுமந்து கொண்டு தான் துவாரகாதீசனாக இருந்த பின்னும் பஞ்சவர்களுக்காக அந்த திரௌபதி என்கின்ற சகியானவள் குழலை முடிய வேண்டும் என்பதற்காக பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார் என்று முன்னோர் தூது வானரத்தில் வாயில் மொழிந்து பின்னோர் தூது அவனே ஆதிமன்னர்க்காகச் சென்றான் என்ற பெருமான் தூது சென்றான்.